ஹாப்பி மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். சாட்டர்டே சண்டே 2 நாள் சேர்த்து விலாக் எடுத்திருக்கேன். இது காலையில் சாட்டர்டே ஏர்லி மார்னிங் விலாகு. ரொம்ப நாளாக மணி பிளான்ட் கிச்சனில் ஒன்று வைக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். அதுக்கான ஜார் கண்ணாடி ஜார் ஒன்று அமையலை. கரெக்டாக இன்றைக்கி அமைஞ்சது. சரி, ஓகே, கட் பண்ணி வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். இது எவ்வளோ சீக்கிரம் வருதுங்கிறத பார்ப்போம். நான் இது மாதிரி வீட்டுக்குள்ளரெல்லாம் பிளான்ட் வளர்த்ததில்ல, இதுதான் ஃபஸ்ட் டைமு. காலையில் எந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு பால் குடிச்சிட்டு கொஞ்சம் காலையில் ஒர்க்கெலாம் போயிட்டு இருந்துச்சு. வீட்டில் கொஞ்சம் டேபிள் ஒன்று சரி பண்ணணும், அதுக்கு ஆசாரி வேலை நடந்துகிட்டு இருந்தது. அந்த வேலை போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் பிஸியாகவே ஆயாச்சு. அதுக்கப்புறம் ஈவினிங்க்கு மேலே தான் கொஞ்சம் விலாக் கண்டினியூ பண்ணேன். சாயோட சேட்டைகள் எப்படி சார் வந்திருக்கு? யார் வச்சு விட்டா அவனுக்கு மருதாணி? எதுக்காக வச்சிருக்க? இங்கே காமி, எவ்வளோ நேரம் வச்சுருந்த? சூப்பர். இது யார் நெத்தியில் உனக்கு வச்சு விட்டது? இது என்னது நெத்தியில் இருக்குது? பொட்டு மாதிரி இருக்குமா? பொட்டு யார் வச்சிருப்பாடா? வச்சிருப்பாங்களா? யார் வச்சிருப்பா பொட்டு? அம்மா. அம்மா வச்சிருப்பேனா? சரி. என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவ? நீ அம்மாவுக்கு தா. அடப்பாவி, நீ அம்மாவுக்கு தாடா. ஏன்னா தூக்கி போடுற? அம்மாவுக்கு தா. நீ தா அம்மாவுக்கு. இந்தா. வந்த யார் சொல்லி? எங்க போன்ல கத்துக்கிட்டு எங்க பண்ணு? எங்க? ஐயோ, இது சண்டே மார்னிங்கு. விளக்கெல்லாம் கழுவி வைக்கலான்னு சொல்லிட்டு விளக்கு பூஜைக்கு ரெடி பண்ணி எடுத்து வச்சிட்ருக்கேன். பண்ணுறோம். சாமி ரூமே டீப் க்ளீன் பண்ணலான்னு எல்லாத்தையும் ஒரேடியாக எடுத்து கழுவ போட்டுட்ருக்கேன். இது செங்கப்பொடி. இந்த பக்கத்தில் ஃப்ளாட்டில் செங்கல் அடுக்கிறதுல தூளாக விழுகிறது. இது பழைய புளி, அப்புறம் லெமன், அப்புறம் இந்த பீதாம்பரி. என்ன பண்ணுவேன், இந்த பீதாம்பரியை இதில் கலந்துருவேன். லெமனை எடுத்து இதில் புழிஞ்சிருவேன். இந்த புளியை எடுத்து இப்படி தொட்டு இலக்கிடுவேன். நல்லா பளிச்சுன்னு ஆயிரும். இது ஒரு அரை பாக்கெட் போட்டுக்கலாம். இந்த இதுக்கு விளக்குறதுக்கு போதும். கலந்து வச்சு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக கலந்து அப்படியே செஞ்சால் தான் நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். அது போதும். லெமன் ஊற்றுறோம்ல. இப்போ இப்படி இருக்கா? நான் விளக்கிட்டு காட்டுறேன் உங்கள்கிட்ட. எண்ணெய் பிஸ்கலாக இருந்ததுன்னா தனியாக சோப் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துட்டு, அதுக்கப்புறம் இந்த புளியில் கருப்பு புளி இருக்குல்ல, பழைய புளி, இது ஒரு 2 வருஷத்து புளி. இது மாதிரி பித்தளை பாத்திரம் யூஸ் பண்ணுறதுக்கு தான் யூஸ் பண்ணேன். இது மாதிரி தொட்டு நல்லா வாஷ் பண்ணோன்னா நல்லா பளிச்சுன்னு ஆயிரும். இது மட்டும் கொஞ்சம் நான் கடைசியாக விளக்குனால கொஞ்சம் விளக்க முடியல. அடுத்த வாட்டி நல்லா கிளியராக விளக்கிக்கலான்னு சொல்லிவிட்டு அதை விட்டு உள்ளே எடுத்துகிட்டு வந்துட்டு மீதியெல்லாம் வெளியில் காய வச்சுட்டு வந்துட்டேன். சாமி ரூமெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் தனித்தனியாக எடுத்து தொடச்சிட்டு, திரும்ப அன்னபூரணிக்கு அரிசி பழசெல்லாம் மாற்றிட்டு விளக்கெல்லாம் காயறதுக்குள்ளே இந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டேன். விளக்கு காஞ்சிச்சு நல்லா பளிச்சுன்னு. எல்லாத்தையும் உள்ளே எடுத்துகிட்டு வந்துட்டு, இந்த குத்து விளக்கு தான் நான் எடுத்துகிட்டு போகிறேன். அதனால நல்லா பளிச்சுன்னு விளக்கிட்டேன். அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் பொட்டு வச்சுட்டு, குங்குமம், சந்தனம், மஞ்சள் எல்லாம் கலந்து பொட்டு வச்சுட்டு, எல்லாத்தையும் திருப்பி வீட்டில் எங்கே வைக்கணுமோ அதெல்லாம் எடுத்து வீட்டில் வைக்க வேண்டிய விளக்கெல்லாம் எடுத்து வச்சுட்டு, பூஜைக்கு நான் தனியாக கொண்டு போகிறதுக்கு எல்லாம் செட்டில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். என்னென்ன எடுத்துகிட்டு போகணும், நான் எல்லாமே நம்ம தான் எடுத்துகிட்டு போகணும். அங்கே ப்ளவுஸ் பிட்டு, மஞ்சள் சரடு, அப்புறம் மஞ்சள் குங்குமம் கொடுப்பாங்க, பிரசாதம் கொடுப்பாங்க. மீதியெல்லாம் நம்ம தான் எடுத்துகிட்டு போகணும். அதனால் எல்லாத்தையுமே தனித்தனியாக லிஸ்ட்டு போட்டு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டேன். ஃபஸ்ட்டு பொட்டு விளக்கு எடுத்து வச்சுட்டு, அந்த தூவக்கால், அந்த பஞ்ச பாத்திரம் எல்லாமே எடுத்து வச்சுட்டு, நெய், அப்புறம் பிரசாதம் கொடுப்பாங்க. அதுக்கு தனியாக டிஃபன் பாக்ஸு, பச்சரிசி, அப்புறம் வெத்தலை, பாக்கு, எலுமிச்சம்பழம், திரி மஞ்சளில் நனைச்சி காய வச்சுருக்கேன். கத்திரிக்கோல், அப்புறம் குங்குமம், அர்ச்சனைக்கு தீப்பெட்டி,
ஊதுபத்தி எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். இப்படி தான் சாமி ரூம் முன்னைக்கும் இப்போக்கும் எப்படி இருக்குங்கிறத பாருங்கள். அதுக்கப்புறம் சாயங்காலம் ஒரு கோயில் கிளம்பிட்டேன். கொஞ்சம் கும்பல் தான் இருந்தது போன வருஷத்தோட இந்த வருஷம். அப்புறம் போனோடனே கடகடன்னு எடுத்து வச்சேன். நான் ஒரு 5:45 போல் தான் போனேன். போயிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு சாமிக்கு தேவையானது எல்லாம் எப்படி செய்யணுங்கிறத கரெக்டாக பச்சரிசி பருப்பி வாழை இலை போட்டு எல்லாம் எடுத்து வைக்கிறதெல்லாம் எடுத்து வச்சுட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். கரெக்டாக சாமி வந்து அம்பாள் வருவாங்க இங்கே. அதுக்குள்ளே நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைக்கணும். நான் வந்து எப்போவுமே ப்ளவுஸ் பிட்டும் மஞ்சள் சரடும் விளக்குக்கு தனியாக எடுத்துகிட்டு போவேன். கோயிலில் கொடுப்பாங்க, ஆனால் நான் தனியாக எடுத்துகிட்டு போய் இது மாதிரி விளக்குக்கு வச்சு மஞ்சள் சரடு உருண்டை மஞ்சள் வச்சு கட்டி அதை சாமி கும்பிட்டுட்டு நான் அந்த சரடை போட்டுக்குவேன். அது மாதிரி தான் பண்ணுவேன். போன வருஷம் அப்படி தான் பண்ணேன். இந்த வருஷமும் அது மாதிரி தான். இது 2வது வருஷம் பண்ணிகிட்ருக்கேன் நான். அம்பாள் வந்து வெளிப்பிரகாரம் சுற்றிட்டு அப்புறம் வருவாங்க. வந்ததுக்கப்புறம் ஆரம்பிப்போம். விநாயகருக்கு ஃபஸ்ட்டு பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மற்ற பூஜையெல்லாம் முடித்ததுக்கப்புறம் விளக்கேற்றிட்டு பூஜை பண்ணணும். நம்ம குத்து விளக்குக்குன்னு தனியாக 108 போற்றி இருக்குது. அதை சொல்லி சொல்லி குங்குமம் வச்சு அர்ச்சனை பண்ணணும் நம்ம, அவங்க சொல்ல சொல்ல. அதுக்கப்புறம் கோயிலே நெய்வேத்தியத்துக்கு பிரசாதம் கொடுப்பாங்க. தேங்காய் பழம் உடைச்சிட்டு நம்ம நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு தீபார்த்தனை காட்டிடணும். தீபார்த்தனை காட்டி முடித்ததுக்கப்புறம் சொல்லுவாங்க, நம்ம வந்து அம்பாள் அங்கே வச்சுருப்பாங்க மேடையில். அங்கே போய் அம்பாளை சுற்றி வந்துட்டு நம்ம கொண்டு போன விளக்கு தீபத்தோடு எடுத்துகிட்டு போய் திரி எண்ணெயெல்லாம் அவங்கள்ட்டே கொடுத்துட்டு வந்துடணும். அப்புறம் அம்பாள் அங்கே எப்போதும் இருக்க இடத்துக்கு போயிடுவாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் புதுசாக எண்ணெய் ஊற்றி புதுசாக திரி போட்டு அதே விளக்கில் 3 நாள் நான் ஏற்றி வைப்பேன். அதுக்கப்புறம் தான் விளக்க கழுவி வைப்பேன். கோயிலில் கொடுத்த பிரசாதத்தை அப்படியே வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடுவேன். இப்படி தான் போச்சு. ஓகே, இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.